பாச்சர் கோயில் அருகில் இருக்கும் அந்த மல்லிகார்ஜுனர் கோயில் எல்லாம் 2ஆம் விக்ரமாதித்தன் ஏற்படுத்தியது என்று நமக்கு தெளிவாகிறது. அது மட்டுமல்ல, அவன் காஞ்சிபுரத்தில் கண்ட அந்த காட்சி, அந்த கைலாசநாதர் கோயில் அவன் மனதில் விட்டு அகலவில்லை. அதனால் அவன் என்ன பண்ணான், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில் பார்க்குறதுக்கு அப்படியே கைலாசநாதர் கோயில் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும். மகாபலிபுரம் கடற்கரை கோயில் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும். பல்லவர்களை வெற்றி கொண்டவன் தனது தந்தையாகிய 2ஆம் புலிகேசியை வீழ்த்திய அந்த 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்து போரை மனசில் வச்சுட்டு அவன் பல்லவர்களோட 100 ஆண்டுகள் கழித்து மீண்டும் போரில் ஈடுபடுறான். ஆனால் அவனால் எதையும் அழிக்கிறதுக்கு முடியல. அவன் வெற்றி பெற்ற அந்த செல்வத்தையெல்லாம் திரும்பவும் கோயிலுக்கே ஒப்படைச்சிட்டு திரும்பி வரான். அதே போல் கட்டடக்கலைகளை ஏற்படுத்தணும்னு நம்ம மனசில் பதிஞ்சிருது. அதுக்காக உருவாக்கின கோயில்கள் தான் இந்த கோயில்கள். அது மட்டும் இல்லாமல்